ஆப்பிரிக்கா உலகின் அதிக இயற்கை வளங்களைக் கொண்ட கண்டம். ஆனால் உலகிலேயே அதிக இருளில் மூழ்கியிருக்கும் கண்டமும் இதுதான். புர்கினா பாசோவில் 100இல் 80 பேருக்கு இன்றும் மின்சாரம் ஒரு எட்டாக்கனி. இந்த இருளை விரட்ட டிராரே கையிலெடுத்த ஆயுதம்தான் அணுசக்தி. ஏன் அணுசக்தி? டிராரேவுக்கு தெரியும், வெறும் சோலார் பேனல்களோ அல்லது காற்றாலைகளோ ஒரு நாட்டின் கனரக தொழில்துறையை இயக்க முடியாது. ஒரு நாடு வல்லரசாக மாற வேண்டுமெனில் அதற்கு நிலையான வலிமையான மின்சாரம் தேவை. அதற்காகத்தான் அவர் தி ஆட்டம் ப்ராஜெக்ட் எனும் மகா திட்டத்தை அறிவித்தார். மேற்கத்திய நாடுகளின் எதிர்ப்பு. அமெரிக்காவும் பிரான்சும் இது ஆபத்தானது என்று கூச்சலிட்டபோது டிராரே ஒரு கேள்வியை கேட்டார். உங்களால் அணுசக்தியை பயன்படுத்த முடியும் போது ஆப்பிரிக்காவால் ஏன் முடியாது? இந்த ஒற்றை கேள்வி மேற்குலகின் அதிகார மையங்களை அதிர வைத்தது. 2023 அக்டோபர் மாதம் மாஸ்கோவில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. ரஷ்யாவின் அணுசக்தி ஜாம்பவான் ரோசட்டாமும் புர்கினா பாசோவும் கைகோர்த்தன. இது வெறும் அணுமின் நிலையம் அமைப்பது மட்டுமல்ல, ரஷ்யா தனது உயர்தர அணுசக்தி தொழில்நுட்பத்தை புர்கினா பாசோவிற்கு வழங்க ஒப்புக்கொண்டுள்ளது. 2026இன் தொடக்கத்தில் இதற்கான சட்டபூர்வ கட்டமைப்புகள் மிக தீவிரமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. பெரிய அணுமின் நிலையங்களுக்கு பதிலாக சிறிய வகை அணு உலைகளை அமைக்க ரஷ்யா திட்டமிட்டுள்ளது. இவை குறைந்த செலவில் அதிக பாதுகாப்புடன் புர்கினா பாசோவின் தொலைதூர பகுதிகளுக்கும் மின்சாரத்தை வழங்கும் திறன் கொண்டவை. புர்கினா பாசோவின் அண்டை நாடான நைஜரை உலகின் மிகச்சிறந்த யுரேனியம் கிடைக்கிறது. இதுவரை பிரான்ஸ் இந்த யுரேனியத்தை மிக மலிவான விலைக்கு எடுத்துச் சென்று தனது நாட்டை ஒளிர செய்தது. ஆனால் இப்போது நிலைமை மாறிவிட்டது. சஹேல் நாடுகளின் கூட்டணி. மாலி, நைஜர் மற்றும் புர்கினா பாசோ ஆகிய 3 நாடுகளும் இணைந்த சஹேல் நாடுகளின் கூட்டணி ஒரு புதிய முடிவை எடுத்துள்ளது. நைஜரின் யுரேனியம் இனி பிரான்சுக்கு அல்ல, அது புர்கினா பாசோவில் அமையவிருக்கும் அணு உலைகளுக்கு பயன்படுத்தப்படும். வெறும் காகிதத்தில் கையெழுத்திடும் கூட்டணி அல்ல இது, ஆப்பிரிக்காவின் வரைபடத்தை மாற்றி எழுதும் ஒரு புரட்சி. மாலி, நைஜர் மற்றும் புர்கினா பாசோ ஆகிய 3 நாடுகளும் கைகோர்த்து எடுத்திருக்கும் முடிவு பிரான்ஸ் போன்ற ஐரோப்பிய நாடுகளின் தூக்கத்தை கலைத்துள்ளது. நைஜர் நாடு உலகின் ஏழ்மையான நாடுகளில் ஒன்றாக இருந்தாலும் அதன் மண்ணுக்கு கீழே இருப்பது உலகின் விலைமதிப்பற்ற யுரேனியமாகும். பல தசாப்தங்களாக நைஜரின் யுரேனியத்தை பிரான்ஸ் நாட்டின் ஆரனோ போன்ற நிறுவனங்கள் மிக மிக குறைந்த விலைக்கு எடுத்துச் சென்றன. பிரான்சில் இருக்கும் 3 வீட்டுக்கு 1க்கு நைஜர் நாட்டின் யுரேனியம்தான் மின்சாரம் வழங்குகிறது. ஆனால் அதே யுரேனியத்தை கொடுக்கும் நைஜர் மக்கள் இன்றும் இருளில் வாழ்கிறார்கள். இப்ராஹிம் டிராரே ஒரு புதிய கணக்கை போட்டார். நைஜரில் யுரேனியம் இருக்கிறது, புர்கினா பாசோவில் அதை மின்சாரமாக மாற்றும் தொழில்நுட்பத்தை ரஷ்யா உதவியுடன் உருவாக்க முடியும். இனி நைஜரின் யுரேனியம் பல ஆயிரம் மைல்கள் கடந்து பிரான்சுக்குச் செல்லாது. அதற்கு பதிலாக அது புர்கினா பாசோவில் அமையவிருக்கும் அணு உலைகளுக்கு திரும்பப்படுகிறது. யுரேனியம் ஏற்றுமதியை நிறுத்துவதன் மூலம் பிரான்சின் மின்சார உற்பத்திக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. எங்கள் வளத்தை எடுத்து நீ வாழ்ந்தது போதும், இனி எங்கள் வளம் எங்கள் மக்களின் இருளை விரட்டும் என்று டிராரேவும் அவரது கூட்டாளிகளும் முழங்குகிறார்கள். இது காலனித்துவ ஆதிக்கத்திற்கு எதிராக ஆப்பிரிக்கா எடுத்திருக்கும் மிக முக்கியமான மற்றும் துணிச்சலான பொருளாதார முடிவு. ரஷ்யாவின் தொழில்நுட்பம் பிளஸ் நைஜரின் எரிபொருள் யுரேனியம் பிளஸ் புர்கினா பாசோவின் உழைப்பு, இந்த 3ம் இணைந்தால் ஆப்பிரிக்கா மின்சாரத்தில் ஒரு மாபெரும் சக்தியாக மாறும். இது நிறைவேறினால் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு மின்சாரம் வழங்குவதற்காக பிற நாடுகளை எதிர்பார்க்க வேண்டிய நிலை மாறும். இதுவே டிராரேவின் ஆட்டம் ப்ராஜெக்டின் நிஜமான வெற்றி. இந்த புதிய பொருளாதார புரட்சி மற்றும் அணுசக்தி திட்டத்தால் புர்கினா பாசோவின் வருமானம் மற்றும் ஆப்பிரிக்காவின் எதிர்காலம் எப்படி மாறும்? மின்சார செலவு குறைப்பு. தற்போது புர்கினா பாசோ தனது மின்சார தேவையில் பெரும் பகுதியை அண்டை நாடுகளிலிருந்து அதிக விலைக்கு இறக்குமதி செய்கிறது. அணுமின் நிலையம் செயல்பாட்டுக்கு வந்தால் மின்சார உற்பத்திச் செலவு சுமார் 40% முதல் 60% வரை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. யுரேனியம் லாபம். நைஜர் மற்றும் புர்கினா பாசோ இடையேயான ஒப்பந்தத்தின்படி ஏற்றுமதி வரிகள் மற்றும் இடைத்தரகர்கள் இல்லாததால் யுரேனியத்தில் மூலம் கிடைக்கும் லாபம் 3 மடங்கு அதிகரிக்கும். தொழில்துறை வளர்ச்சி. மலிவான மின்சாரம் கிடைப்பதால் தங்கம் சுத்திகரிப்பு மற்றும் பருத்தி ஆலைகளின் உற்பத்தி திறன் அதிகரித்து நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆண்டுக்கு 7% முதல் 10% வரை வளர வாய்ப்புள்ளது. வேலைவாய்ப்பு. இந்த ஆட்டம் ப்ராஜெக்ட் மற்றும் அதை சார்ந்த துணை தொழிற்சாலைகள் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும்
சுமார் 1,00,000 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இன்று 2026இல் புர்கினா பாசோவின் அணுசக்தி திட்டம் ஒரு கனவிலிருந்து நிஜமாக மாறத் தொடங்கியுள்ளது. ரஷ்ய பொறியாளர்கள் வாகாடூகுவில் முகாமிட்டுள்ளனர். ரஷ்யா இந்த திட்டத்திற்காக பில்லியன் கணக்கான டாலர்களை நீண்டகால கடனாகவும் தொழில்நுட்ப முதலீடாகவும் வழங்குகிறது. கல்விப் புரட்சி. இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக புர்கினா பாசோவை சேர்ந்த நூற்றுக்கணக்கான மாணவர்கள் ரஷ்யாவின் முன்னணி பல்கலைக்கழகங்களில் அணுக்கரு இயற்பியல் பயில ஏற்கனவே அனுப்பப்பட்டுள்ளனர். சுயசார்பு பொருளாதாரம். சொந்த மண்ணில் எரிபொருள், சொந்த மண்ணில் அணு உலை, சொந்த நாட்டு மக்களுக்கு மின்சாரம். இதுதான் ட்ரொரேவின் மாஸ்டர் பிளான். இதன் மூலம் மின்சார இறக்குமதிக்காக அண்டை நாடுகளுக்கு கொடுக்கும் பல கோடி டாலர்கள் மிச்சப்படுத்தப்படும். ட்ரொரேவின் இந்த அணுசக்தி நகர்வு உலக அரசியலில் ஒரு நிலநடுக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏன் தெரியுமா? மேற்கத்திய பிடியிலிருந்து விடுதலை. அணுசக்தி தொழில்நுட்பம் ஒரு நாட்டை தற்காப்பு ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் யாரையும் சார்ந்திருக்க தேவையில்லாத நிலைக்கு கொண்டு செல்லும். ரஷ்யாவுடன் ட்ரொரே வைத்துள்ள இந்த உறவு ஆப்பிரிக்காவில் பிரான்சின் 100 ஆண்டுகால காலனித்துவ ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. அணு ஆயுத அச்சமா? மேற்கத்திய ஊடகங்கள் ட்ரொரே அணு ஆயுதம் தயாரிக்கப் போகிறார் என்று வதந்திகளை பரப்புகின்றன. ஆனால் ட்ரொரே தெளிவாக கூறுகிறார், எங்கள் நோக்கம் அமைதி மற்றும் வளர்ச்சி மட்டுமே. எங்கள் மக்களுக்குத் தேவை வெடிகுண்டுகள் அல்ல, அவர்கள் வீடுகளில் எரியும் மின்விளக்குகள். 19 முறை கொலை முயற்சிகள் நடந்தாலும் தன் இலக்கில் உறுதியாக இருக்கும் இப்ராஹிம் ட்ரொரே ஆப்பிரிக்காவை வெறும் கச்சா பொருள் ஏற்றுமதி செய்யும் கண்டமாக பார்க்கவில்லை, அதை ஒரு தொழில்நுட்ப வல்லரசாக மாற்றத் துடிக்கிறார். ஒரு தலைவனின் துணிச்சல் ஒரு தேசத்தின் தலையெழுத்தையே மாற்றும் என்பதற்கு இப்ராஹிம் ட்ரொரே ஒரு சிறந்த உதாரணம். ஆப்பிரிக்காவின் இந்த அணுசக்தி பயணம் வெற்றி பெறுமா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்.